ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் ஆஃப் லித்விகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் 3 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி பூண்டு, 1 கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு இன்ச்சில் 2 துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 பட்டை, ஒரு 4 லவங்கம், அதையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா காளானை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 1 கைப்பிடி மல்லியும் புதினாவும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரை வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 பிரிஞ்சி இலை, அது நல்லா பொரிஞ்ச உடனே அந்த நம்ம நறுக்கி வச்சோம் இல்லையா 3 பெரிய வெங்காயம், அதையும் 3 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அது கோல்டன் கலரில் ஆகணும். கோல்டன் கலரில் ஆன பிறகு பார்த்திங்களா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சா, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளவையும் போட்டு அதையும் நல்லா நல்லா அதை வதக்கிடுங்க. அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். நல்லா வதக்கிட்டே இருங்க. நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்களா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த 3 தக்காளியும் போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். அடி பிடிச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டலே அதனால். இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நல்லா குழைய தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த புதினாவும் கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா அது எல்லாம் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா அது எல்லாமே ஒன்று கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆப்ஷனல் தான், நான் வீடியோக்காக கலருக்காக போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ அது எல்லாத்தையும் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா அந்த காளானில் இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு வெளியே வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்களா அந்த காளானில் இருக்கிற தண்ணி நல்லா அந்த வெளியே வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர், நல்லா கெட்டி தயிரை பீட் பண்ணி சேர்த்துருக்கேன். இல்லைன்னா ஒரு மாதிரி திரியாக நின்றுடும். அதனால் நல்லா பீட் பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. பார்த்திங்களா நல்லா நான் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருந்தேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கழுவி வச்சுருக்கிற அரிசி, நான் எவ்வளோ அரிசி சேர்த்தேன்னு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அரிசி, அதாவது 400 கிராம் அரிசி சேர்த்துருங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போயுமே எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அரிசியை அந்த மசாலாவோடு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி நான் வச்சுருக்கேன், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே எங்கள் குட்டி மாவுக்கு கீழே விழுந்து பாருங்க காலில் ஃபுல்லாக காயம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்க. அம்மா இங்கே உட்காருங்கன்னாங்க. நான் இங்கே சமைக்கிற கேப்பில் இந்த வேலையை பார்த்துட்டு வந்திருக்காங்க. சரி வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. நல்லா கொதித்த உடனே 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே தேங்காய் எண்ணெயும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது நெய் 2 ஸ்பூனுன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்த உடனே உங்களுக்கு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு
லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஏர் பபிள்ஸ் வந்த உடனே விசில் போடுங்க. விசில் போட்டு பார்த்திங்களா, நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள், அப்படி ஏர் நல்லா வந்த உடனே விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டிங்கன்னா சாப்பாடு நல்லா உங்களுக்கு ஃபுல்லாக ரெடி வந்துட்டீங்களா. அடுத்து அவங்க அப்பா வந்தாச்சு, கீழே விழுந்ததையும் அவங்க அப்பாட்ட சொல்லிகிட்ருக்குறாங்க. ஓகே, நம்மளுக்கு லிட்டு அந்த ஸ்டீம் எல்லாம் ஃபுல்லாக இறங்கினோன்னே இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ண பார்த்திங்களா எவ்வளோ அழகாக அருமையாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு சாப்பாடு பார்க்கும் பொழுதே தெரிஞ்சிருக்கும், ஒரு துளி அடிப்பிடிக்காது. அங்கே பாருங்கள், நல்லா பொல பொலன்னு சாப்பாடு உங்களுக்கு நல்லா அருமையாக வந்திருக்கு. இப்போது நான் பிளேட்டில் உங்களுக்கு பரிமாறி காட்டுறேன். பார்த்தீங்களா, பிளேட்டில் பரிமாறி இருக்கேன். உண்மையிலுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. வீட்டில் என் ஹஸ்பண்டு, பாப்பா எல்லாருமே சாப்பிட்டாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.